ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம தமிழ்நாட்டோட பண்டைய நகரங்களை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் பூம்புகாரும் மதுரை நகரத்தை பற்றியும் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலையே அதோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். பூம்புகாரை ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லிடுறேன். பூம்புகாரில் பார்த்துருப்போம், அது ஒரு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு முக்கியமான நகரம்னு சொல்லியிருப்போம். அதில் மெசபடோமியா நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அங்கே தான் காப்பிய தலைவர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்திருக்காங்க. கோவலனோட அப்பா பேர் தான் மாசாத்துவான். மாசாத்துவான்னா பெரு வணிகன் பொருள். கண்ணகியோட அப்பா பேர் மாநாயக்கன். மாநாயக்கன் சொன்னால் பெருங்கடல் வணிகன்னு பொருள். இந்த மாதிரி இங்கே வணிகம்லாம் அதிகரித்ததுனால தான் இங்கே துறைமுகங்கள் ஆரம்பிச்சதாங்க. இங்கே கிரேக்கம், ரோம் நாட்டுக்கார வணிகர்கள்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால தான் நிறைய குடியிருப்புகளும் பல்வேறு மொழிகளும் இங்கே பேசுகிறதுக்கான சூழ்நிலை உருவாச்சு. இதுக்கப்புறம் பண்ட மாற்றங்களோடு சேர்ந்து மொழி மாற்றமும் நடந்துச்சு. இதன் விளைவாக தான் இங்கே சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு களமும் நிகழ்ந்துச்சு. இந்த பூம்புகார் நகரத்து வணிகர்கள்லாம் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் ரொம்ப பெயர் போனவங்கன்னே சொல்லுவாங்க. அதாவது பொருட்களை ஒரு சரியான விலைக்கு விற்கிறது தான் சரி, கூடுதலான விலைக்கு விற்கிறது தவறான செயல்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லி பட்டினப்பாலை நூலில் சொல்லியிருப்பாங்க. பட்டினப்பாலை நூலோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவரோட காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இது மட்டும் இல்லாமல் பூம்புகார் நகரத்தில் கடல் வழியாக குதிரைகளை இறக்குமதி செஞ்சுருப்பாங்க. கருமிளகெல்லாம் தரை வழித்தடங்கள் மூலமாக இறக்குமதி செஞ்சுருப்பாங்க. வடமலையிலிருந்து தங்கமும் இறக்குமதி செஞ்சுருப்பாங்க. அது மெருகூட்டப்பட்டு திரும்பவும் அயல் நாட்டுக்கே ஏற்றுமதியும் செஞ்சுருப்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியில் இருந்து பவளமும், ஈழத்தில் இருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆகிருக்கும். இதெல்லாம் நேற்றே நான் சொல்லியிருப்பேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. இதெல்லாம் முக்கியமானது, கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது ஒரு ரிவிஷன் மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கேன். நேற்று பார்த்த வீடியோவோட சின்ன ஒரு ரிவிஷன் தான் இது. இங்கே கப்பல் கட்டுற தளமும் செப்பனிடுற தளமும் இருந்ததாக சொல்கிறாங்க. இங்கே வீடுகள் எல்லாமே நேராக தான் இருக்கும். கிபி 200 வரைக்கும் ஒரு சிறப்புமிக்க நகரமாக இருந்துச்சு நம்மளோட பூம்புகார் நகரம். இதுக்கப்புறம் இதோட எப்படி அழிஞ்சிச்சுன்னா அதை ஒரு உறுதியாகவே சொல்லலை. ஒருவேளை கடற்கோள் இல்லை கடல் சீற்றங்களால் அழிஞ்சு போயிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் உறுதியாக எந்த ஒரு தகவலும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுதான் பூம்புகார் நகரத்தோட முக்கியமான பாயிண்ட்ஸு. எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது முக்கியமாக இது வங்காள விரிகுடா கரையில் இருக்குது. வங்காள விரிகுடாவோட கரையில், அதாவது காவிரி ஆறு கடலோடு கடக்கிற அந்த இடத்துல. இப்போ தற்போதைய பார்த்தோம்னா தற்போதைய மயிலாடுதுறைக்கு பக்கத்தில். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. இந்த நகரத்துக்கு பூம்புகார், காவேரிப்பட்டினம்னு சொல்லி 2 பேரும் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம மதுரை நகரை பார்த்துருந்தோம். மதுரை நகரத்தை பற்றி என்ன பார்த்துருந்தோம்? இந்தியாவில் இருக்கிற ரொம்ப பழமையான நகரங்களில் இதுவும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் அப்படிங்கிற பெயர் நம்ம மதுரைக்கு மட்டும்தான் இருக்குது. மதுரையை பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் தான் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவங்கள தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதனால தான் பண்பாட்டு கலப்பு அங்கே நடந்திருக்கு, வணிகமும் செழிச்சிருக்கு. இதுக்கான சான்றுகள்லாம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்க கீழடியில் கிடச்சிருக்கு. கடைசங்க காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் பணி செஞ்ச புலவர்கள் மொத்தம் 49 பேர். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு குறித்து வச்சுக்கோங்க. கிழக்கு கடற்கரையில் இருந்த தொண்டியிலேருந்து அவங்களுக்கு அகில் சந்தனமும் கிடச்சிருக்கு. அகில் சந்தனங்கிறது ஒரு நறுமண பொருள். இதுக்கப்புறம் பண்டைய அந்த இஸ்ரேல் அரசர் சாலமோன் அவர்கள் தான் முத்துக்களை உவரிங்கிற இடத்துலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. பாண்டியர்களோட துறைமுகமான கொர்க்குக்கு பக்கத்தில் தான் இந்த உவரின்ற நகரம் இருக்குது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலையும் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் மதுரைக்கு இருக்கிற இன்னொரு பெயர் தூங்கா நகரம்ன்ற பேரை பற்றி பார்த்துருப்போம். தூங்கா நகரம்னு ஏன் மதுரை நம்ம சொல்கிறோன்னா, இங்கே நாலங்காடி அல்லங்காடின்னு சொல்லி 2 வகை அங்காடிகள் இருக்குது. நாலங்காடினா பகல் பொழுதலான ஒரு அங்காடி, அதாவது பகல் நேரத்தில் போய் வாங்குகிற ஒரு கடைகள். அல்லங்காடிங்கிறது இரவு நேரத்து அங்காடி, அதாவது இரவில் போய் பொருட்கள் வாங்கிக்கிற ஒரு கடைகள். இப்படி 2 இரவு பகலும் வேறுபாடு இல்லாமல் தான் ஒரு உயிர்ப்புள்ள நகரமாக தான் நம்மளோட மதுரை இருந்திருக்கு. அதனால தான் இதுக்கு தூங்கா நகரம்ன்ற பேரும் வந்திருக்கு. இந்த நேரத்தில் பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் கூட போய் அந்த அல்லங்காடியில் போய் பொருட்களை வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு மதுரைங்கிறது ஒரு பாதுகாப்பான நகராக இருந்திருக்குன்னே நமக்கு இந்த சான்று சொல்லுது. இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அதாவது மதுரையோட புகழுக்கு இது கூட ஒரு சான்றுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸோட குறிப்புகளில் மதுரையை பற்றின நிறைய தகவல்கள் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மௌரிய வம்ச அரசனான
சந்திரகுப்தரோட அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தன்னோட அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது நமக்கு தெரியும் சாணக்கியரோட நூல் தான் அர்த்த சாஸ்திரம். இதில் மதுரையை பற்றியும் சொல்லியிருக்காங்க. மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூற போகிற அளவுக்கு ரொம்ப அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், புக்கில் இருக்க தகவல்கள் இதுதான். நான் புக்கை தான் அப்படியே எடுத்து உங்களுக்கு பேஜாக போட்டிருக்கேன். ஸோ புக்கில் ஒரு வரி விடாமல் படிக்கணுங்கிறது தான் டிஎன்பிஎஸ்சியோட இதேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதை தாண்டி கொஸ்டின் நமக்கு போகாது. இதில் இருக்க பாயிண்ட்ஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கவனமாக படிச்சுக்கோங்க. பாயிண்ட்டாக போட்டிங்கன்னா இன்னும் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் அடுத்த நகரம் போகலாம். காஞ்சிபுரத்தை பற்றி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கல இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளின்னு சொல்லி கூப்பிட்றோம். இந்த பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முதல்ல ஏராளமாக அமைக்கப்பட்டிருக்கு. சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விவகாரங்களில் புத்த மாணவர்களும் படிச்சிருக்காங்க. நலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் தன்னோட கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க தகவல் உங்களுக்கு புரியுதா? முதல்ல கல்விங்கிற ஒரு இடமே அது காஞ்சிபுரத்தில் தான் தோன்றிருக்கு. இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தகவல் பேழைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. புகார்னா அது ஒரு துறைமுக நகரம், மதுரைனா அது ஒரு வணிக நகரம், காஞ்சினா அது ஒரு கல்விய நகரம்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதுலேருந்து கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மதுரைன்னு கொடுத்துட்டு இது எந்த மாதிரியான நகரம், இல்லை இது எந்த நகரம் அப்படிலாம் கேட்டு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. துறைமுக நகரம், வணிக நகரம், கல்வி நகரம்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு சரியான ஆன்சர் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம காஞ்சிபுரத்தை நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு நம்ம கவிஞர் காளிதாசர் சொல்லியிருக்காங்க. அப்போ நோட் பண்ணிக்கோங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு கவிஞர் காளிதாசர் சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட் பாருங்கள், அதுலேன்னு கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாயன்மார்களில் முதல்வரான திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி திருநாவுக்கரசரும் காளிதாசரும் காஞ்சி நகரை புகழ்ந்திருக்காங்க. இது 2 பாயிண்ட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுலேயும் காஞ்சின்னு வருது, இதுலேயும் காஞ்சின்னு வருது. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. தனித்தனியாக படிச்சுக்கோங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னவர் காளிதாசர், கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொன்னவர் நாயன்மார்களுள் முதன்மையான திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் புக்தகயா, சாஞ்சி அப்படிங்கிற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சிபுரமும் ஒன்றுன்னு சொல்லி சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான். தொண்டை நாட்டில் உள்ள ரொம்ப பழமையான ஒரு நகரம் காஞ்சி ஆகும். இங்கே தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர்னு சொல்லி சான்றோர்கள்லாம் இந்த காஞ்சியில் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், பாக்ஸ் கண்டன் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே புக்கில் இருக்க பாக்ஸ் கண்டன் எல்லாமே முக்கியமானது தான். அதுலேருந்து கேள்விகள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சேரநாடோட பகுதிகள்லாம் சொல்லியிருக்காங்க. கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, அப்புறம் இன்றைக்கி இருக்கிற கேரள மாநிலத்தோட பகுதிகள், இதெல்லாம் சேரநாட்டோட பகுதிகளாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. இதுக்கப்புறம் பாருங்கள், சோழ நாடோட பகுதிகள் தந்திருக்காங்க. தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். நோட் பண்ணி வைக்கிறதுனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். இதுக்கப்புறம் தொண்டை நாடுன்னு எடுத்துக்கிட்டால் காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தோட வடக்கு பகுதி. இது பாக்ஸ் கண்டன்றதுனால முக்கியமாக படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கற்கோயிலை கட்டியிருக்காங்க. பல்லவர்கள் காலத்தில் தான் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. பௌத்த துறவியான மணிமேகலை தன்னோட இறுதி காலத்தை காஞ்சியில் தான் கழித்திருக்காங்க. இந்த ஒரு சிறப்பும் காஞ்சிக்கு இருக்குது. வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் நம்ம காஞ்சி நகரம்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது. இந்த ஏரிகள் கால்வாய்களோடு இணைக்கப்பட்டிருக்கும். இன்றும் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம்னு சொல்லி அழைக்கப்படுது. கரிகற்கால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களோட நீர் மேலாண்மை திறனை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. பூம்புகார், மதுரை, காஞ்சி இந்த 3 நகரங்கள் மட்டும் இல்லாமல் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும்
தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இந்த ஊர் பேரெலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதன் வழியாக இன்னும் ஏராளமான தொல்லியல் சான்றுகளை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லி இத்துடன் இந்த பாடத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இதோடு இந்த பாடம் முடிஞ்சுங்க. புக்கில் இருக்க எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இதை மட்டும் படித்தாலே போதும். இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரை, காஞ்சி, பூம்பாராகவே தமிழகத்தில் இருக்கிற ரொம்பவே புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் இங்கே தகவல் பேழைன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. இதுவும் கேள்விகள் வர்றதுக்கான முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மதுரை, காஞ்சி, பூம்புகார் ஆகியவை தமிழகத்தில் இருக்கிற ரொம்பவே புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள். புகார் நகரத்து மக்களோட வாழ்க்கை முறையை சங்ககால நூல்களான பட்டினப்பாலை, சிலப்பதிகாரத்தினை படிப்பதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. பல சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்திருக்காங்க. காஞ்சி கல்வியில் சிறந்த ஒரு நகரம். காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நகரம் நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்றுகள் ஆகும். இந்த கடைசியை மட்டும் வேக வேகமாக வாசிச்சுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்த பாயிண்ட்ஸ்கள் தான். முக்கியமான பாயிண்ட்ஸ்னு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணது தான். ஒரு தடவை வாசித்து விட்டுலான்னு வாசித்தேன். இப்போ பாருங்கள், பண்டைய நகரங்கள்ன்ற டாப்பிக்கே முடிஞ்சு போச்சு. நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும். இதை தாண்டி கேள்விகள் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஒரு ரிவிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்மளோட வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் இது மாதிரி நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.